இவங்களோ யாரு? 2 பேர் தான் மேடம். 2 பேர் கிடையாதுங்க. யாரோ ஒருத்தரோட 2 பேர் தான் மேடம். 2 பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். சட்டம் அனுமதிக்காது. பரவாயில்ல, உள்ள போனா கூட பரவாயில்ல, 2 பேர் தான். Hi friend and welcome to another episode of என்ன டிபேட் பண்ணலாம், என்ன வேணா டிபேட் பண்ணலாம். சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, வா தமிழா வா அப்படின்ற டிபேட் ஷோல நடந்த ஒரு டிபேட்டை பார்க்க போறோம். அப்படி என்ன நடந்துச்சு அந்த ஷோல, அவ்வளோ இம்பார்ட்டன்டான டாபிக் என்ன பேசியிருக்காங்க நான் வீடியோ போடுற அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீ வர்சஸ் காஃபி இந்த டாபிக்கு தான் டிபேட் பண்ணியிருந்திருக்காங்க. பட் நான் சொல்ற அளவுக்கு சப்பையா இல்ல, உள்ள ஏதோ நடந்திருக்கு. ஏன்னா ரீல்ஸ்ல நான் பார்த்தப்போ டீ காஃபியை வச்சு சம்ஹவ் டிஸ்கிரிமினேஷன் அங்க நடந்திருக்கு கைஸ். டீ வந்து கீழே, காஃபி தான் மேலன்ற மாதிரி ஒரு அக்கா பேசின்னு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருந்துச்சு, டீ காஃபியை கூட விட்டு வைக்கலையா அப்படின்னு. சோ யா, ஒரு டீ காஃபி டிபேட்டை தனியா பாக்குற அளவுக்கு எனக்கு பார்க்கணும்னு தோணல. அதனால நம்ம ஒன்னா பார்க்கலாம். பொதுவாக இந்திய குடும்பங்கள்ல டீ காஃபிக்குன்னு ஒரு தனி இடம். ஒரு புள்ளி விவரம் இந்த தலைப்பின் கீழே எடுக்கும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயமாவும் எங்களுக்கு இருந்தது. எந்த மாநிலங்கள்ல அதிகமாக காஃபியோ டீயோ குடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரத்தை எடுக்கும்போது நம்ம தமிழ்நாடு தான் அதிகமாக காஃபி குடிக்கக்கூடிய மாநிலமாக இருக்கு. காஃபி டீ பக்கத்துல சொன்னாலும் ரெண்டுக்குமே ஒரு இடைவெளி இருக்கு. ஸோ இன்னைக்கு நாம பேச போகிற தலைப்பு மொரட்டு டீ லவர்ஸ் வெர்சஸ் மொரட்டு காஃபி லவர்ஸ். வாங்க உங்க மொரட்டுத்தனத்தை இந்த விவாத நிகழ்ச்சியோட கலந்து பேசுவோம். யாரு மொரட்டுத்தனமா காஃபி குடிக்கிறாங்க, யாரு மொரட்டுத்தனமா டீ குடிக்கிறாங்கன்னு. How did bro say the title with a straight face? மொரட்டு டீ லவர்ஸ், மொரட்டு காஃபி லவர்ஸ். யாரு மொரட்டுத்தனமா குடிக்கிறீங்க? யாரா இந்த டயலாக் எழுதி கொடுத்தா, யார் எழுதி கொடுத்தான்னு இப்படி பேசிட்டு போறீங்க? என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஃபார் தி ரெக்கார்ட், நான் ஒரு அன்பயஸ்டான ஒரு என்ன சொல்றது ஹோஸ்டா, நான் ஒரு அன்பயஸ்டான ஹோஸ்ட் கிடையாது. ஐ ஹேட் காஃபி. எனக்கு காஃபி கண்டாலே பிடிக்காது. எனக்கு காஃபி ஸ்மெல் ஓகே, பட் ஐ கேன் நாட் ட்ரிங்க் காஃபி எந்த ஃபார்ம்லயும். அண்ட் ஐ ஆக்சுவலி லைக் டீ. சோ நான் வந்து ஒரு முரட்டு டீ லவரா இல்லனாலும் ஒரு சாதா டீ லவர். எனக்கு டீ காஃபி ரெண்டுமே இல்லாம ஐ கேன் சர்வைவ் மை ஹோல் லைஃப். பட் டீ இருந்தா பெட்டர், அந்த ஒரு லெவல்ல தான் நான் இருக்கேன். அதனால தட் இஸ் மை ஸ்டாண்ட். நீ வந்து காஃபி இல்ல டீக்கு பயஸ்டா இருக்க அப்படின்னு யாராச்சும் சொல்ல போறீங்கன்னா, எஸ் அப்படிதான் இருக்கேன். மொரட்டு டீ லவர் அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்தணும்னா உங்களை நீங்க எப்படி அடையாளப்படுத்துப்பீங்க சொல்லுங்க. என்ன வந்து நான் எதுக்காக டீ லவர் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே பால் வாசனே ஆகாது. பால்ல செஞ்ச எந்த பொருளுமே சாப்பிட்டதுல இன்ன வரையுமே. நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து டீ மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்கேன் சொல்ல போறாங்க. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு என் பெரியமா வீட்டுல விட்டாங்க ஹெல்த் இஷ்யூல. அவங்க கிச்சன்ல டீ போடுறாங்கன்னா நான் தூங்கிட்டு இருந்தேன்னா கூட அந்த வாசனை என்னை இழுக்கும். என்னை வந்து குடி நீ அப்படிங்கிற அளவுக்கு என்னை இழுக்கும் அந்த டீ. அதுல வந்து நான் டீ குடிக்க ஆரம்பிச்சதுதான். அதுக்கப்புறம் அப்படியே காலேஜ் போனேன் அப்படின்னா, காலேஜ்ல ஒரு நாளைக்கு 10 டீ குடிப்பேன். சாயந்தரம் வரத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்து டீ குடிப்பேன், 2 டீ. அது கட்டத்துல நிறைய குடிக்க போயிட்டு அயன் டேப்லெட் கம்பல்சரி போட்டே ஆகணும்னு சொல்லிட்டாரு டாக்டர். அயன் பிரச்சனை வருமா டீ குடிச்சா? அவரு நீ டீ குடிக்க கூடாது அப்படின்னாரு. டேப்லெட் போட்டாதானே டீ குடிக்க கூடாது. நான் டேப்லெட்டே போடுறதில்ல, டேப்லெட்டை விட்டுட்டு அன்னையில இருந்து. We are off to a very bad start நண்பர்களே. ஒரு நாளுக்கு 10 டீ, இஸ் இட் ஹியூமன்லி பாசிபிள்? நான் வந்து காலையில ராத்திரி டீ குடிச்சிருக்கேன், ஓகே. 10 டீ குடிச்சே உங்களை வளர்த்தா சார்ன்ற மாதிரி டீ குடிச்சே வளர்ந்துருக்கு இந்த புள்ள. பேசிக்கலி ஒரு ஐடி ப்ரொஃபஷனல், ஓகே. ஸோ நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ என்னோட ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி வெரைட்டி ஆஃப் ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, டீல அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு எனக்கு. இப்படி குடிச்சு எப்படி டீ வெறியன் ஆன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மொரட்டு டீ லவர், டீ வெறியன். யூடியூப் தம்ப்நெயிலுக்காகவே எழுதிட்டு இருக்காங்க போல, ஆளாளுக்கு பேசுறது இல்லை. இப்போ நான் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வச்சு பேசுறேன்னா ஒரு நியாயம் இருக்கு, சேனலுக்காக பேசுறேன். நிஜத்துல இப்படி நான் பேச மாட்டேன். பட் இவங்க ஒரு ரியல் லைஃப் டிபேட்ல மொரட்டு டீ லவர், டீ வெறியன் இந்த மீம் டேர்ம்ஸ்ல நம்மளோட டெய்லி வொக்காபுலரிக்குள்ளேயே வந்துருச்சுன்னா சரி, அதை பத்தி எதுக்கு இங்க பேசிக்கிட்டு வேணாம். அது வேற சில விஷயம்லாம் இருக்கு, அதை நான் அப்புறமா பேசுறேன். இப்படி குடிச்சு எப்படி டீ வெறியன் ஆன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ நாங்கள் புதுசாக வீடு வாங்கியிருக்கோம் சார். என்னோட வீடோட லேண்ட்மார்க் வந்து சோ டீ கடை ஷாப் பக்கத்து வீட்டில் தான் இவங்க இருக்காங்க. இதுதான் எங்கள் வீடோட லேண்ட்மார்க். நாங்கள் டீ கடை தேடி பக்கத்தில் வீடு வாங்கின பர்சன் தான் அவங்க. நீங்கள் வந்து டீ கடை வச்சதுனால வந்து பக்கத்தில் வந்து வீடு வாங்கினீங்கன்னு சொன்னீங்கல்ல. ஸோ வந்து டீ கடை எடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க?
அதே மாதிரி இன்னொரு டீ கடை பக்கத்துல நான் வீடு வாங்க கூட ரெடியா தாங்க இருப்பேன். ஃபியூச்சர்ல நான் வந்து டீ ஷாப் ஓபன் பண்ண போறேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எங்க வீட்டில் கீழே ஒரு ஸ்பேஸும் நான் வச்சிருக்கேன். நல்லது நல்லது நல்லது. பட் அவங்க திங்கிங் எனக்கு பிடிச்சிருக்கு. தனக்கான டிமாண்ட தானே சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு டீ கடையே ஓபன் பண்றாங்க. ஒரு டயலாக் ஒன்று இருக்கும், இங்க என்ன சொல்லுது ஜெசி ஜெசின்னு சொல்லுதுன்னு வாங்கல்ல, இங்க இருக்கிற அத்தனை பேர்கிட்டயே வந்து கேட்டீங்கன்னா இங்க என்ன சொல்லுதுன்னு கேட்டா டீன்னு தான் சொல்லுது. அவுட் ஆஃப் டாபிக், பட் ஓல்டு பீப்புள் ரெஃபரன்சிங் டு மீம்ஸ், இட் இஸ் வெரி கியூட். ஓகே, கண்டினியூ பண்ணலாம். எங்க வயசு 65, 55 வருஷமா டீ குடிக்கிறேன். இன்னைக்கு பார்க்க போனாலும் தினம் ஒரு நாளைக்கு 10 டம்ளர்ல 12 டீ குடிப்பாங்க. 12 டீயா? இம்மா பெரிய டம்ளர்ல இல்ல, குறைந்தபட்சம் அது 250 மில்லி வச்சிருக்கா கூட மேல இருக்குங்க. ஒரு 2.5 லிட்டருக்கு மேல குடிப்பீங்க போல இருக்க. சோறுல அப்படி கூட இருந்துருங்க, டீ இல்லாத இருக்க முடியாது. நிறைய டாக்டர் சொன்னாங்க 3 லிட்டர் தண்ணி குடிங்கன்னு. ஆனா 3 லிட்டர் டீயே குடிக்கிறீங்க. டீ இருக்கு எங்க வா அப்படின்னா பிச்சை எடுக்க போறேன் டீ குடிக்கிறேன் கூட போயிடுவேன். நான் அந்த மாதிரி ஒரு டீ குடிக்கிற ஆள் தான் நான். நிறைய டீ குடிச்சு சிக்காயிட்டேன். நிறைய டீ குடிச்சா சிக் ஆவாங்கன்றதே எனக்கு இப்பதான் தெரியுது. அவங்க அயன் டேப்லெட்ஸ்ன்றாங்க, இவங்க சுகர் கட்டுன்றாங்க. ஓ, நிறைய டீ நிறைய சுகர், டயபிட்டிஸ் அப்படி சொல்றாங்களா? பாத்து கொடுங்க காய்ஸ், டீ குடிக்கிறேன்னு வாழ்க்கையை எழுந்துடாதீங்க. சுகர் கட்லாம் இல்லை, ஸ்ட்ரைட்டா டீ கட்டுன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஒரு ரிசர்ச்சே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே டாக்டர்கிட்ட போயிட்டு டீ தானே குடிக்கக்கூடாது, பாலும் சர்க்கரையும் போட்டு டீ குடிக்காதுல்ல, நான் ஹெர்பல் டீக்கு போயிடுறேனே. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், வீட்டில் டீ போடுவோம்ல, டீ போட்டுட்டு இப்போ அப்பாக்கெல்லாம் போட்டிருப்போம், இந்த டீ இந்த பக்கம் இருக்கும், இந்த டீ அப்படி ஸ்மெல் பண்ணிட்டு இந்த பக்கம் ஹெர்பல் டீ குடிக்கிறது. குழந்தைக்கு மருந்து ஊட்டுற மாதிரி என்னெல்லாம் வித்த காமிச்சிட்டு இருக்காங்க. பிஃபோர் மேரேஜ் பார்த்தா டீ மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தா ஒரு 1 மந்த் டீ வந்தது, 2வது மாதம் டீ வந்தது, 3வது மாதம் கம்மியாயிடுச்சு. டீக்குனா பாலுக்கு ஒரு பாத்திரம், டீ வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், அதுக்கு ஒரு வடிகட்டி, ஸோ அதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பால் எடுத்து வச்சோமா, காஃபி ஊற்றுனோமா, இனிமேல் வந்து காஃபி தான்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. உண்மை கைஸ், இந்த பாத்திரம் மேட்டர் வந்து ரொம்ப உண்மை. ஏன்னா சின்ன வயசுல வந்து எங்க வீட்டுல டீ தான் குடிப்பாங்க, டீ தான் போட்டு குடிப்பாங்க. அதனால நானும் டீ குடிச்சே வளர்ந்தேன் நானும். பட் வளர வளர பாத்திரம் எல்லாம் எதுக்கு கழுவிக்கிட்டு அப்படின்னு எல்லாரும் திடீர்னு காஃபிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. எனக்கு காஃபியை கண்டாலே பிடிக்காது. அதனால நான் டீயையும் கிவ் அப் பண்ணி என்னோட டீ குடிக்கிற ஹேபிட்டை வந்து என்னோட ஃபேமிலி அழிச்சிட்டாங்க. பாத்திரம் கழுவ வேணாம் அப்படின்னு சொல்லி காஃபிக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டு இப்ப எங்க போனாலும் காஃபி குடிக்கிறாங்க கைஸ். டாட்டி புள்ளைங்க மச்சினிச்சி மாமியா கீமியா எல்லாம் ஒண்ணா கூடிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேட்டுல. முரட்டு டீ லவர் எப்படிங்கறத அவங்க சொன்னாங்க. நீங்க ஏன் முரட்டு காஃபி லவர்? ஹாப்பியா இருக்கியா காஃபி குடிக்கணும், சோகமா இருக்கியா காஃபி குடிக்கணும், கடுப்பா இருக்கியா காஃபி குடிக்கணும், வெறுப்பா இருக்கியா காஃபி குடிக்கணும், எவனையாவது தூக்கி போட்டு மிதிக்கணுயா போய் காஃபி குடிச்சிட்டு அமைதியா இருக்கணும். வாங்க, நல்லா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். காஃபி சாப்பிட்றீங்களா சார்? நீங்களா கேட்டீங்களா டீ சாப்பிட்றீங்கன்னு? பாருங்க, அவங்க கேட்குறாங்க காஃபி சாப்பிட்றீங்களா. சாப்பிட்றேன்னு சொன்ன செட்டில் எப்படி போட்டு கொடுப்பாங்க? முரட்டு காஃபின்லாம் சொல்லாதீங்க சார், சாஃப்ட் காஃபின்னே சொல்லுங்க சார். நாங்கள் எல்லாமே சாஃப்டாக தான் இருப்போம். காஃபி குடிக்கிறவங்க எல்லாமே எல்லார்கிட்டையும் அனுசரித்து போய் சாஃப்டாக தான் இருப்போம். காஃபி குடிக்கிறவங்கள சாஃப்டாக தான் இருப்போம். காஃபில வந்து அப்படி ஒரு ரிச்னஸ் இருக்கு, அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கு. நல்ல திக்கான காஃபி குடிச்சிங்கன்னா ஐஸ்கிரீமே தோத்து போயிடும், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். லிட்டரலி மீ. நல்ல திக்கான காஃபினா எதை சொல்றீங்க? அந்த டிகாஷன் ஜாஸ்தியாவா, பால் ஜாஸ்தியாவா? பால் ஜாஸ்தியா குடிச்சா அது காஃபி இல்ல, அது வெறும் பால். டிகாஷன் ஜாஸ்தியா குடிச்சா why are you torturing yourself? கசப்பா ஒரு கன்காக்ஷனை குடிச்சிட்டு. And people who drink black coffee, you are torturing yourself. I do not like you, I do not understand you, I am scared of you. வந்து நான் ஏன் முரட்டு காஃபி லவர்னா, உடம்பு சரியில்லைன்னா காஃபி குடிக்கணும், சரியாயிடும். எனக்கு மூட் ஸ்விங்ஸா காஃபி குடிச்சா சரியாயிடும். ஒருத்தவங்க மேல இருக்கிற அதிகபட்ச கோவம் கூட குறைஞ்சிருக்கு. என்னோட அதிகபட்ச அழுகையில வந்து வர்ற விக்கல் கூட குறைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு காஃபி வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. எங்க வீட்டுல எல்லாம் தலை வலிச்சா காஃபி குடி சரியா போயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. சோ யா, உடம்பு சரியில்லைன்னா நிஜமாலே சரியாகுமா இல்ல உங்களோட மென்டல் இதுவா என்னன்னு எனக்கு தெரியல. பட் யா, ஐ திங்க் இட் ஒர்க்ஸ். டீ குடிச்சா
ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் வாயில இருந்து, அதுவும் எனக்கு ஆகாது. காஃபி வந்துட்டு எப்படி பார்த்தாலும் காஃபியோட தரம் வந்து உயர்ந்துதான் இருக்கு. ஸோ காஃபி லவ்வரா இருக்கிறதுல வந்து நான் தப்பே இல்லை. ஸ்லைட்டா ஆரம்பிக்கிறாங்க பாருங்க, காஃபி தாங்க உயர்ந்த தரம். அண்ட் ஐ ஆக்சுவலி டு நாட் லைக் பீப்புள்ஸ் பிரெத் ஆஃப்டர் காஃபி. காஃபி அது எப்படின்னா, காஃபி கிரவுண்ட் இருக்குல்ல, காஃபி பொடி, காஃபி கொட்டை, அதெல்லாம் ஸ்மெல் நல்லா இருக்கும். பட் ஒன்ஸ் பாலோட மிக்ஸ் பண்ணி ஒருத்தங்க குடிச்சாங்கன்னா அந்த ஸ்மெல் நல்லா இருக்காது. எனக்கு இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் அவங்க சொன்னதுக்கு ஆப்போசிட் எஃபெக்ட் ஆக்சுவலி ஐ ஹாவ். பட் ஸ்டில் இந்த காஃபினாலே மேலதாங்க. யூ டிஸ்கிரிமினேட் பீப்புள் பட் ஐ காண்ட் ப்ரூவ் இட். இது என்ன தெரியுங்களா, டீயா காஃபியான்னு முக்கியம் இல்லை. எந்த ட்ரிங்க் நம்ம அக்செப்ட் பண்றோம்னா எது டேஸ்டியோ அதுதான் அக்செப்ட் பண்ணுவோம். நம்ம டேஸ்ட் காஃபி தான் டேஸ்ட். நீங்க ரோட்ல போகும்போது ஒரு காஃபி தூள் அரைக்கிற கடை பக்கம் கிராஸ் பண்ணாலே மூக்கு ஸ்மெல் பண்ணிட்டு போறோமா இல்லையா? அதான் சார் வேணும். டீங்கிறது ஒரு லோ கிளாஸ் ட்ரிங்க். அது ஆக்சுவலா காஃபிங்கிறது காஸ்ட்லி ட்ரிங்க், டேஸ்டி ட்ரிங்க். காஃபி டீ தான் டேஸ்ட். காஃபில இல்ல டீ தான் டேஸ்ட். டீங்கிறது ஒரு லோ கிளாஸ் ட்ரிங்க். அது ஆக்சுவலா காஃபிங்கிறது காஸ்ட்லி ட்ரிங்க், டேஸ்டி ட்ரிங்க். காஃபி டீ தான் டேஸ்ட். That is also literally me. ஏன்னா காஃபி டேஸ்டியா இருக்குன்னு ஒரு ஆள் சொல்றத என்னால கடைசி வரை புரிஞ்சுக்கவே முடியாது. டீ டேஸ்டா இருக்கும் நிஜமாலே. காஃபி வந்து எனக்கு என்னைக்குமே டேஸ்டியா என் கண்ணுல பட்டதே கிடையாது. பட் நான் அதை கடந்து போறேன். ஏன்னா டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டிஃபர்ஸ். ப்ரோ ஸ்லைட்டா உள்ளோட ஸ்னீக் இன் பண்ணாரு பாருங்க அங்கிள். டீ ஒரு லோ கிளாஸ் ட்ரிங்க். இது எப்படி யோசிக்கிறாங்க, ஏன் அப்படி யோசிக்கிறாங்கன்னு ஆனா எனக்கு இதுவரை புரியல. ஏன்னா டீயும் போட்டு குடிக்கிறோம், காஃபி போட்டு குடிக்கிறோம், எல்லாத்துக்கும் செலவாகதான் செய்யுது. எனக்கு தெரிஞ்சு டீ தூள் விட காஃபி தூள் தான் காஸ்ட்லி. வளர்றேன். ஆமா இல்ல 2 ரூபா காஃபி எல்லாம் இருக்கு, டீ தான் காஸ்ட்லி. என்ன பொறுத்தவரை என்ன கம்பேரிசன்ல இவங்க இது லோ கிளாஸ் ட்ரிங்க்னு சொல்றாங்கன்னு எனக்கு புரியலைங்க ஐயா. இவர் என்ன சொல்றாரு பாப்போம். எங்களுக்கு லோ காஸ்ட் அப்படின்னு சொல்லி டீயை டிஃபைன் பண்றாங்க. எங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், எங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்ல அஃபோர்டபுளா கிடைக்கும் போது நாங்க ஏன் காஃபியை ப்ரிஃபர் பண்ணணும்? இப்போ எப்படின்னா, சோ காஃபி குடிக்கிறதே வந்து ஒரு ரிச் ஃபீலா பாக்குறாங்க, டீ குடிக்கிறவங்கள ஒரு லோ காஸ்டாவே பார்க்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஸ்கிரிமினேஷனாவே அதை பாக்குறாங்கங்கிற மாதிரி எனக்கு. சரி, எனக்கு இப்படி இதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ இந்த பக்கம் டீ குடிக்கிறவங்க உட்காந்துருக்கீங்க, இந்த பக்கம் காஃபி குடிக்கிறவங்க உட்காந்துருக்கீங்க. காஃபி சாப்பிட்றவங்களுக்கு இந்த கேரக்டர் எல்லாம் இருக்கும்னு ஒரு மித்தா டீ குடிக்கிறவங்க சொல்றீங்க. அதே மாதிரி இந்த பக்கம் காஃபி குடிக்கிறவங்க டீ சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயங்கள் இருக்கும், இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன கேரக்டர் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கேரக்டர் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. காஃபி குடிக்கிறவங்க ரொம்ப சீன் போடுற மாதிரி பண்ணுவாங்க சார். நான் இப்போ ஒரு இடத்துல போறேன், நான் அந்த இடத்துல காஃபி குடிக்கணும்னா பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட ஒரு இங்கிலீஷில் பேசி நான் காஃபி குடிக்க போகிறேன், அந்த மாதிரி ஒரு சீன் பண்ணுவாங்க. அந்த டீ குடிக்கிறவங்க அப்படி இல்லை, எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆன மாதிரி. உன்னோட விஷயம் எனக்கு என்ன தெரியும், என்னோட விஷயம் என்னென்ன தெரியும். காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறது, காஃபி குடிச்சா இங்கிலீஷ்ல பேசணுமா? லைக் இந்த கெஃபே செட்டப் அப்படி சொல்றாங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. மோஸ்டா காஃபி குடிக்கிறவங்க வந்து பாசியா ஃபீல் பண்ணுவாங்க சார். அவங்க தான் ஒரு முதலாளி அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க சார். நாங்களாம் காஃபி குடிக்கிற ஒரு மாதிரி மெத்தனமா இருப்பாங்க சார். அல்லாஹூ, டீ காஃபிக்குள்ள இவ்வளோ இருக்கா? அல்லாஹூ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? எங்கேருந்து இந்த அசம்ஷன்லாம் வந்துச்சு? ஒரு 4 பேரோட பேசி பழகாதனால நமக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குதோ. எங்க வீட்டுல சின்ன வயசுல இருந்து டீ குடிச்சுதான் சார் நிறைய வளர்ந்தோம். ஏன்னா நானும் ஒரு குழந்தை தொழிலாளி சார். அந்த நைட்ல இரவுல தீப்பெட்டி இது தொழில் பண்ணுவோம் சார். அது பகல்ல ஸ்கூல் போனோம். அப்படி இருக்கும்போது எங்களை அறியாம நாங்க தூங்குவோம் சார். அப்ப தூங்கும் போது எங்க அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டீயை கொடுத்துதான் சார் எங்க தூக்கத்தை கலைச்சி அந்த வேலையை வாங்கிட்டு, அந்த மாதிரி தான் சார் நான் டீ லவரானே. அன்னைக்கு ஆரம்பிச்ச டீ லவர், இன்னைக்கு வரைக்கும் நான் டீ லவரா தான் சார் இருக்கேன். அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு சார், எங்களுக்கு அது கிடையாது சார். தாழ்வு மனப்பான்மையா? சிறப்பு அழைப்பாளராக இங்க வந்திருப்பது பாத்தீங்கன்னா எழுத்தாளர் மதிமாறன் அவர்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். டீ குடிக்கிறவங்க எப்பவுமே நீங்க வீட்டுல எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டே தான் இருப்பாங்க. காஃபி சைட்ல இருக்கிறவங்க டென்ஷனா இருக்கும்போது நம்ம ஒரு காஃபி குடிச்சிட்டோம்னா கூட நம்ம டென்ஷன் குறைஞ்சிடும். ஆனா டீ குடிக்கிறவங்க டீ குடிச்சிட்டு அவங்க டென்ஷனாவே இருப்பாங்க. அப்படி யார் உங்க வீட்டுல எரிஞ்சு விழுகிறா டீ குடிச்சிட்டு? எங்க வீட்டுல மோஸ்ட்லி எங்க வீட்டுக்காரர், எங்க மாமியார், அம்மாவோட தவிர எல்லாம். ஓ, இவர் இப்படி வராரு. நீங்க ஒரு டீ குடிக்கிறவங்கள எப்படி அவங்க கேரக்டரை நீங்க டிஃபைன் பண்ணி வச்சிருக்கீங்க? டீனாலே ஒரு ரக்கட் கேரக்டர் தான் சார் வெளியில வருது. ஏன்னா கும்பலா The woman was too stunned to speak.
கூட்டிட்டு போக முடியாது. இதே ஒரு காஃபி ஷாப்க்கு உங்க ஃப்ரெண்டாவே இருக்கட்டும், நாட் ஈவன் கேர்ள் ஃப்ரெண்டாலும் டீ கடை. ஓ இப்படி பிரிச்சிட்டாங்க. டீ கடைனா நம்ம ஏரியா பொட்டி கடை, காஃபி கடைனா கெஃபேலயும் டீ கிடைக்கும், டீ கடை அந்த பொட்டி கடையிலயும் காஃபி கிடைக்கும். இதை ஏன் இப்படி பிரிச்சிருக்காங்க? காஃபினா இங்கதான் குடிப்போம், டீனா இங்கதான் குடிப்பாங்க. இவங்கெல்லாம் ரவுடியா தான் இருப்பாங்க. டீ குடிக்கிறவங்க கேரக்டர்னு பார்த்துட்டா சார், நான் என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா ரவுடி அப்படிதான் மைண்ட்ல தோணுது சார். இந்த அக்கா தான் டீ போடு, இது காஃபி போடு, காஃபி குடுக்குறியாமா, அதுலயே ஸ்பிளிட் ஆயிடுது ஆட்டோமேட்டிக்கா. காஃபி கேக்குறவங்க எல்லாம் காஃபி போடு அப்படி கேட்க மாட்டாங்களா? கொஞ்சம் காஃபி போடுறியா? எங்க வருது இதெல்லாம்? உங்க குடும்பத்துல அப்படி நடந்துக்கிறாங்க, அதை வச்சு நீங்க சொல்றீங்கன்னா உங்க குடும்ப பிரச்சனை. பட் நான் இதுவரை டீ போடுறவங்க டீ போடு, காஃபி போடுறீங்களாமா, who does this? யார் இதெல்லாம் பண்றா? எதை பார்த்துட்டு இவங்க பேசுறாங்க? அக்கா என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானோ அது இப்படி பேசிட்டு போறான்? ஸ்பிளிட் ஆயிடுது ஆட்டோமேட்டிக்கா. எங்க நாய்க்குட்டி கூட சார் காஃபி ஊத்துனா குடிக்குது சார். வீட்ல வளர்க்குற நாய்க்குட்டி டீ ஊத்துனா குடிக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு போயிடுது சார். காஃபினாலே லவ். உங்க நாய்க்கு காஃபி பிடிக்குதுன்றதுக்காக காஃபி குடிக்கிறவங்க எல்லாம் லவ், காஃபி குடிக்காதவர்கள் எல்லாம் ரவுடி. என்னங்க என்னையே இவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஹவு டு தே கம் டு திஸ் கன்க்ளூஷன்? டீ குடிக்கிறவங்க எல்லாம் ரவுடி, நான் டீ மட்டும் தான் குடிப்பேன், என்னால 4 பேரை போட்டு அடிக்க முடியுமா? ஆனஸ்டா கொஞ்சம் என்னைய பார்த்து சொல்லுங்க. அதனாலதான் சார் நான் பாசின்னு சொன்னேன். ஏன்னா அவங்க சொல்ற விதம் வந்து நாங்களாம் ரவுடி, எங்கெல்லாம் ஹைஜீன் இல்ல, நாங்களாம் சுத்தமா இருக்க மாட்டோம், அவங்க வந்து மேம்பட்ட மக்கள் மாதிரியும் நாங்க வந்து கீழே மாதிரி தான் அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாசி மைண்ட் செட் எல்லாமே எப்படி இருக்கும்னா, நாங்கெல்லாம் மேம்பட்ட மக்கள்னு பாக்குறாங்க, இவங்க எல்லாம் கீழன்னு பாக்குறாங்கன்னா ஆமான்றாங்க. அக்கா ஒரு டீ காஃபியை வச்சு எப்படிங்க இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்தீங்க? அக்கா தான் எதை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணலாம், எதை வச்சு வேணா டிஸ்கிரிமினேட் பண்ணலாம்ன்ற அளவுக்கு. இந்தியாவில் காஃபி வேதத்திலையும் கிடையாது, புராணங்கள்லயும் கிடையாது, எதுலையும் கிடையாது. ஆனா காஃபி இங்க ஒரு ஆச்சாரமான ஒரு உணவா மாறப்பட்டிருக்குல்ல, அது எப்படி கொடுத்தது? ஒரு விளம்பர குறியீடுகள்ல இருக்குது. காஃபி குடிகள்ல மயிலாப்பூருக்கும் கொருக்குப்பேட்டைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதோ அது காஃபிக்கும் டீக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற குறியீடு இருக்குது. இன்னொன்னு பெரிய ராயலும் கிடையாது, அது ஒரு கேஸ்ட் பேக்ரவுண்டும் இருக்கு. வசதி குறைந்தவர்கள் ரொம்ப கேஸ்ட்ல உயர்ந்தவரா இருக்கிறாங்கன்னா அவங்க காஃபி குடிக்கிற மனோபாவமா இருந்திருக்கு. டீ காஃபி மேட்டர்ல இந்த ஃபில்டர் காஃபி எஸ்தெட்டிக்ஸ் வந்து நான் மறந்துட்டேன். இப்ப இவர் சொல்றப்பதான் எனக்கு ரிமைண்ட் ஆகுது ஏன் காஃபி இவ்வளவு எலைட்டா பார்க்கப்படுது அப்படின்னு. நான் சொல்லல, அண்ணன் தான் சொல்லியிருக்காரு அதுக்கு ரிலேஷன் இருக்கு. ஃபில்டர் காஃபி ஜோக்ஸ், மயிலாப்பூர் ஃபில்டர் காஃபி ஜோக்ஸ் எல்லாம் வந்து எனக்கு இவ்வளவு நேரம் அடிப்படலை. இவர் சொன்னோன்னதான் புரியுது ஏன் வந்து காஃபி இவ்வளவு மேம்பட்ட ட்ரிங்க், உயர்ந்த ட்ரிங்கா பார்க்கப்படுது அப்படின்னு. இவங்க பேசுறது இல்ல, காஃபி ஷாப்ல பிசினஸ் பேசுன்னு சொல்றாங்கல்ல, அது இண்டிவிஜுவல் அவங்க வளர்ச்சிக்கு. டீ ஷாப்ல அரசியல் பேசுவாங்க. அங்கிருந்து நிறைய தலைவர்களே வந்திருக்காங்க. ஆமா, டீ கடையில் அரசியல் பேசும். அது எந்த அளவுக்கு அரசியல் பேசியிருக்காங்க டீ கடையிலன்னா, இங்க அரசியல் பேசக்கூடாதுன்னு போர்டு வைக்கிற அளவுக்கு எல்லாம் பேசியிருக்காங்க. ஆமாமா, இதுல கூட குடும்பஸ்தன்ல ரெஃபரன்ஸ் போட்டிருப்பாங்க இதுக்கு. அண்ட் நிஜமாலே ஹிஸ்டரி உண்டு. இந்த டீ கடையில எல்லாம் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு போட்டோ போட்டு. அண்ட் ஐ கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட். காலேஜ்ல வெட்டியா இருக்கிற நாங்களே அங்க உட்கார்ந்து அரசியல் தான் பேசிட்டு இருப்போம். அதனால வளர வளர அங்க கூட்டம் சேர சேர ஐ அண்டர்ஸ்டாண்ட் அவங்க ஏன் பேசுறாங்க. நியூ பீப்புள் மீட் பண்ணி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் ஷேர் பண்ணி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த அரசியல் பேசுற கல்ச்சர் இன் டீ கடை. டீ குடிக்கிறவங்களா மோசமானவங்கன்னு சொன்னாங்க. அதுல பொதுவா இன்னொரு உளவியலும் இருக்கு. அதுல அந்த காஃபி மேலாண்மைக்குள்ளார மறைமுகமா ஒரு வெஜிடேரியன் பின்புலம் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளார அதுல நீங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்கள கொடூரமானவன்னு சொல்ற ஒரு வெஜிடேரியன் மனநிலை சில பேர்கிட்ட இருக்கும். அந்த மனநிலையின் பின்புலம் தான் காஃபி குடிக்கிறவர்கள் மேன்மையானவர்களாகும், டீ குடிக்கிறவர்களை வந்து ஈழாவும் பார்க்குற கண்ணோட்டம் இருக்குது. இவங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். உலகத்தில் மனிதர்களை அதிகமாக கொன்று குவித்த கொடூரன்னா ஹிட்லர். அவன் ஒரு வெஜிடேரியன், அவன் ஒரு காஃபி பிரியனுங்கிறத சொல்லி முடிக்கிறேன். ஐயா நான் சொல்லலைங்க ஐயா, எழுத்தாளர் ஆய்வாளர் சொல்லியிருக்காரு. அவரை போட்டு அடிக்க, நீங்க அடிக்கிறதுன்னா இந்த காஃபி வித் டீ வித் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் டீ வித் அப்படின்னா என்ன? டீ நான் எதுவுமே இல்லை, பிளாங்க். தனிமையில் ஒரு டீ. ஓகே, உங்களோட டீ வித் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாண்ணா, டீ குடிக்கும் போது ஒரு 4 பேர் கூட இருக்கணும். என்ன பேசணும்னே இல்லை, டீயும் இருக்கணும், நண்பனும் இருக்கணும், அது போதும்ண்ணா. டீ வித் எங்க அம்மா திட்டுனேன். 7 டீ குடிக்க பழகினதுல இருந்து காலைல எந்திரிக்கும் போது டீப்பா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். 2 டீ, 3 டீ,
4 அப்படியே படிக்க 7 டீ குடிப்பவர்களுக்கெல்லாம் அம்மா அப்பா கிட்ட டீ போட்டு குடுன்னு கேக்குற ரைட் பறிக்கப்படுகிறது. ஒரு டீ 2 டீ குடிக்கிறேன்னா போட்டு குடுக்கலாம், அதுக்கு மேல குடிக்கிறீங்கன்னா நீங்களே போட்டு குடிங்க நண்பர்களே. அவங்க அம்மா வந்து 7 டீ போட வச்சா கொஞ்சம் விரக்தியோட தான் பேசுவாங்க. மழை, டிராவல் ரெண்டுமே அழகான கிளைமேட்டில் ஒரு நல்ல மழையோட ட்ராவல் பண்ணிக்கிட்டே ஒரு இடத்துல வந்து நம்ம எந்த ஒரு எமோஷன்னாலும், அது சந்தோஷமாக இருக்கட்டும் இல்லை சேடாக இருக்கட்டும் இல்லை என்ன ஒரு விதமான எமோஷன்னாலும் ஒரு ராஜா சார் சாங்கோட அந்த விஷயத்தை நம்ம பண்ணும்போது ரெயின் பிளஸ் ராஜா பிளஸ் டி ஈக்குவல்ஸ் பிளிஸ் மோட்ல இருக்காங்க அக்கா. ரொம்ப ஆசமாக நல்லா சாயங்காலம் ஒரு 5 மணி போல் அங்கே போய் உட்காந்தா ஃபுல்லாக க்ரீன் ஷீட்டு, அப்படியே ஒரு சில்லுன்னு காற்று, அந்த காஃபி கப்பு இருக்கும், அதில் ஒரு 2 சொட்டு தண்ணி. அக்காவும் பிளிஸ் மோட்ல இருக்காங்க. ஒரு இளையராஜா பாட்டு பார்த்தீங்களா, இளையராஜா வந்துட்டாரு பிளிஸ் மோட். சரி, என் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் காஃபி வித் எவ்ரிதிங். பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு கூட காஃபி குடுமான்னு சொன்னாங்க. டேய் இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காஃபி குடிச்சிட்டு தான் அடுத்து நான் போயிட்டு மூவ் பண்ணேன். அதே மாதிரி என் குழந்தைக்கு ஐயோ பால் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தண்ணியை கலந்து கொடுத்துட்டு நான் கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சுட்டு போட்டு போட்டு குடிச்சிட்டே இருப்பேன். சோகமாக இருந்தாலும் காஃபி, சந்தோஷமாக இருந்தாலும் காஃபி, இரிட்டேஷனாக இருந்தால் காஃபி, எது குழந்தைக்கு தண்ணியை கலந்து கொடுத்துட்டு. ஓகே, பேரண்டிங் நான் பண்ணதில்லை, அதனால நான் குறை சொல்லலாம் விரும்பல. இறுதியாக ஒரே ஒன் லைன்ல சொல்லி நான் அது முடிச்சுக்க வேண்டியதுதான். சொல்லுங்க. ஏன்னா இங்க காஃபி சிறந்ததா டீ சிறந்ததாங்கிறத தாண்டி காஃபியோ டீயோ அதுக்குள்ள கொஞ்சம் மனிதம் இருக்கணுங்கிறது இருக்குல்ல, கொஞ்சம் மனிதத்தை வச்சுக்கணும், மனிதாபிமானத்தை வச்சுக்கணும். அங்கே ஏற்ற தாழ்வுகளை நம்ம களைஞ்சிட்டு காஃபி டீக்கு இதெல்லாம் பேசுற நிலைமையில இருக்கோம் பாத்தீங்களா. வாழ்க்கைய காஃபியும் டீயோடையும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, சிறப்பாக பேசியவளுக்கு முடிஞ்சிருச்சு டிபேட். அண்ட் எனக்கு ஆனஸ்ட்லி வந்து இவ்வளவு பெரிய ஒரு பிரிவினை காஃபி டீனால இருக்குன்னு நான் இதுவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை, நான் பார்த்ததும் இல்லை. மேபி நான் எக்ஸ்போஜரே இல்லாம இருக்கேன்னா இருக்கலாம். ஐ எம் வெரி சர்ப்ரைஸ்டு பை திஸ் டிபேட். அண்ட் கடைசியில அந்த ரைட்டர் அவர் பேசுறப்பதான் தி டாட்ஸ் கனெக்டட். அப்பதான் வந்து எனக்கு ஏன் இந்த ஏற்றத்தாழ்வெல்லாம் நடக்குது, எதை வச்சு எதோட கலந்து பேசுறாங்கன்னு புரிஞ்சுது. பட் ஸ்டில் திஸ் சீம்ஸ் வெரி சில்லி டு மீ. ஒரு காஃபி டீயை குடிச்சுக்கிட்டு நீங்க வந்து இது மேல இது கீழே, போத் ஆர் லிட்டரலி லைக் குவைட் சிமிலர். ஒரே விஷயத்துக்கு தான் குடிக்கிறீங்க, ஒரே ஃபீலிங்கோட தான் குடிக்கிறீங்க. அப்புறம் என்ன எனக்கு புரியலை. பட் இந்த ஹோல் டீ குடிக்கிறவங்க ரவுடிங்க, காஃபி இஸ் அப்பர், காஃபி வந்து சுப்பீரியர், இதெல்லாம் வந்து எனக்கு கேவலமா இருக்குங்க ஐயா பார்க்க. அண்ட் தட் ஒன் அக்கா passionately hating on tea lovers, you need help ka, you need help. Stop it. Get some help. நானும் அதே தான் சொல்றேன். காஃபி குடிங்க, டீ குடிங்க, ரெண்டுத்தையும் ஒரு டம்ளர்ல கலந்து கூட குடிங்க. மத்தவங்க குடிக்கிறத வந்து குறை சொல்லாம குடிங்க. இந்த ஒரு இது இருக்கும், டோன்ட் யக் மை யம் அப்படின்னு. மத்தவங்க சாப்பிடுறத வந்து ஏளனமா பார்க்க கூடாதுன்னு சாப்பாட்டுல தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. காஃபி டீக்குள்ளயும் அது இருக்குன்றது வந்து ரொம்ப ஒரு கவலைக்கரமான விஷயமா இருக்கு. அதனால சுயா நீங்க வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்கு, இல்ல உங்களோட கருத்துக்கள் என்ன இத பத்தி அப்படின்னு நீங்க வந்து சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. And yeah, I think that is it. Bye bye.